So, lass uns proklamieren. நாங்க எல்லாரும் அறிக்கை செய்வோம். Die Bibel ist Wort Gottes. Ich finde, ich bin, was die Bibel mir sagt. Ich erbe alles, was Gott mir verheißen hat. வேதம் கர்த்தருடைய வார்த்தை. வேதம் என்னை பற்றி என்ன சொல்லுதோ அதுதான் நான். தேவன் எனக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நான் சுதந்திரிச்சு கொள்கிறேன். Amen. So, sorry, weil wir später angefangen haben, sind wir ein bisschen überzogen, aber ich versuche schnell wie möglich zu enden, நாங்க okay? கொஞ்சம் பிந்தி தொடங்கினால நாங்க கொஞ்சம் நேரம் தள்ளி போய்விட்டு நான் Ich, கூடிய சீக்கிரத்துல முடிக்க ட்ரை ja, genau. Ich werde wahrscheinlich nicht alles predigen können, நான் இந்த நாள்ல எல்லாம் சொல்ல முடியாட்டிலும் aber ich versuche wichtige Punkte zu geben, நான் okay? முக்கியமான சில பகுதிகளை Wer, உங்களுக்கு wer பகிர்ந்து glaubt, Gott wird dir, was du verloren hast, wiederherstellen? யார் விசுவாசிக்கிறீங்க நீங்க Wer glaubt இழந்ததை das? திருப்பவும் Und பெற்றுக்கொள்வீங்க ich habe gesagt, ihr sollt euch vorbereiten. நான் Ja? உங்களுக்கு சொன்னேன்னா உங்களை நீங்க ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்க Und ich hoffe, ihr habt euch vorbereitet. நீங்க எல்லாரும் ஆயத்தமா வந்திருப்பீங்கன்னு நான் Weil ab und zu விசுவாசிக்கிறேன். ist es schwierig. Ich kenne euch, ihr kennt mich. சில நேரங்கள கஷ்டமா இருக்கும். எனக்கு உங்களை தெரியும், உங்களுக்கு என்ன Wir தெரியும். sind zu nah. நாங்க சில நேரம் நெருங்கி Und பழகுறதுனால dann ist es schwierig, manchmal mich ernst zu nehmen, weil ich bin ein Freund, weiß ich, du kennst mich zu lange. நீங்க என்ன அதிக வருஷங்களாக அறிந்திருக்கிறனால நான் உங்களோட நெருங்கி பழகுறனால என்ன வந்து நீங்க சில சீரியஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சில நேரம் கஷ்டமா Und இருக்கு. deswegen, ich wollte das unbedingt durchziehen mit euch, ja? நான் இந்த காரியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து Weil சொல்லணும்னு ich möchte முடிவு unbedingt, பண்ணினேன். dass ganze Gemeinde wiederhergestellt wird. இந்த Von- முழு சபையும் மறுபடியும் உருவாக்குதலுக்குள்ளாக Und வர dann வேண்டும் ist நான் es ab விரும்புகிறேன். und zu sehr wichtig, dass ihr mitmacht, அப்ப oder? நீங்களும் எங்களோட ஒத்துழைக்கிறது மிகவும் Weil முக்கியமா plötzlich funktioniert bei paar Mitglieder und sie sind weit voraus und du stehst und du denkst, oh nein, warum funktioniert bei mir nicht? சில நேரங்கள்ல சில பேரிடத்துல அது கிரியை கொண்டு வரும் பொழுது சிலர் அதை ஒத்துழைக்காததுனால நின்று கொண்டு ஏன் எனக்கு இது நடக்கவில்லை என்று சொல்லி நினைக்கிறத So, பார்க்கிறோம். ich habe gebetet, Gott, ich brauche eine Bestätigung für meine Leute, weil wir möchten wie sagt man, Vergangenheit wandeln und sehen, was alles schiefgelaufen ist und was du wiederhergestellt worden willst, oder? நான் ஜெபம் பண்ணினது ஆண்டவர்கிட்ட என்னண்டா நாங்க சபையாக கடந்த காலங்களில் நடந்தது என்னதை பார்த்து எதிலிருந்து நீங்க எங்களை மறுபடியும் உருவாக்கினீங்க என்று காணணும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். Es gibt immer gute Studenten und so average oder wie sagt man, durchschnittliche oder die, und das habe ich schon. Kennt ihr? Ja? Hm? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு நார்மலா இருப்பாங்க. சில பேர் அப்படியே சோம்பல் வத்தியும் இருப்பாங்க. Dein Leben ist in deiner Hand. ஆனா Nicht in உங்களுடைய Gottes. வாழ்க்கை உங்களுடைய கையில இருக்கிறது, தேவனுடைய கையில இல்ல. Okay, weil sein Part hat er schon getan. என்னோட அவருடைய பகுதியை அவர் செய்து Und முடித்துட்டார். ich habe gesagt, Gott, ich möchte diesen Autorität. Wenn ich für mein Volk oder meine Leute bete, dann will ich unbedingt eine Veränderung sehen. நான் Ja? ஆண்டவரிடத்துல கேட்டது என்னன்னா எனக்கு அந்த அதிகாரத்தை நீங்க தாங்க. நான் என்னுடைய ஜனத்துக்கு ஜெபம் பண்ணும் பொழுது நான் ஒரு மாற்றத்தை காணணும். Spring of Life habe ich schon versprochen. Wenn ich über irgendetwas keine Offenbarung habe, dann predige ich es nicht. நான் ஸ்பிரிங் ஆஃப் லைஃப்ல இருக்கவங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு காரியத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லாவிட்டால் நான் அதை குறித்து பிரசங்கம் Wenn ich பண்ணுவேன். was von Gott nicht empfangen habe, dann kann ich nichts weitergeben. Dann würde ich einfach auf intellektuelle Weise versuchen, etwas euch beizubringen. Das bringt genau. நான் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நான் வந்து அது உங்களிடத்துல வந்து தர முடியாது. நான் ஒரு என்னால பேச முடிந்த முறையில நான் ஒரு வகையில உங்களுக்கு அதை சொல்ல வருவேன். Dann hat plötzlich mir nach langem Halbjahr, keine Ahnung, ein Jahr, Pastor Kayen aus Kanada ein Voice Message geschickt und hat gesagt, hey, ich bin unterwegs und Gott hat mit mir gesprochen und ich möchte es teilen. Ich melde mich später, okay? அரை வருஷம் ஒரு வருஷத்துக்கு பின்பதாக பாஸ்டர் காயன் கனடால இருந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். என்னோட நான் ஆண்டவர் பேசினது உன்னோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் பிறகு உனக்கு எடுக்கிறேன் என்று சொல்லி. Und er hat sich nicht gemeldet und dann habe ich gemeldet. அதற்கு einen Tag später அதற்கு பிறகு அவர் என்னோட பேசவில்லை. நான் அவருக்கு அடுத்த நாள் hat எழுதியிருந்தேன். er erzählt, okay? அப்பதான் அவர் எனக்கு Und ich சொன்னார். würde gerne nur
den zweiten Teil. Ja, genau. நான் அந்த 2வது பகுதியை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். Also, காட்டுற இல்ல. நீ கேட்க. translate பண்ணணும். ஓகே. டச்சுல தமிழ்ல. செய்றது. Wahrscheinlich Deutsch und Englisch. So yesterday, I saw on your, was ich sehe an deiner Hand, ist ein golden watch gesehen. Weißt du, weil ich habe das schon mal erzählt, Von Anfang an. in Rumänien. Good morning, bro. So yesterday, I saw on your, was ich sehe an deiner Hand, ist ein golden watch gesehen. Weißt du, weil ich habe das schon mal erzählt, in Rumänien ist mal einfach eine Frau mit dem Service ist sie aufgestanden und hat gesagt, hey, ich sehe einen Ring und einen Zepter in ihrer Hand. Weißt du nicht, haben die schon mal erinnert? Vielleicht hast du es wieder vergessen. Aber aus dem Nichts ist sie aufgestanden und hat gesagt, ich sehe einen Zepter in ihrer Hand und einen Ring in ihrer Hand. Und was ich gesehen habe gestern, Bro, ist eine Uhr an deinem Arm, wo man eine Uhr anlegt. An deinem rechten Hand, wo du durchhast, ist eine golden Uhr gewesen. Und die Uhr hat die Ability to travel in time, past and future, to restore the Vergangenheit, weißt, to restore and to redeem and to inherit, like the Vergangenheit, und future to bring hope and to declare and to bring the future into the presence. Weißt? So David ist mir in den Sinn gekommen von der Bibel. Und die Bibelvers, like, und ich weiß auch nicht, 47 ist auf der Uhr gestanden, weißt? Like, irgendwie für mich. Dann bin ich auf Psalm 47 gelesen und das ist das ganze Psalm, wo einfach Gott arbeitet. So, Gottes fettes Sagen, Bro. The ability to travel in time. The ability to travel in time. Not only for you, but for others as well. The ability to travel in time. The ability to know time and seasons. Bless you, bro. Love you. ஆமென். அவர் சொல்லுற சம்பவம் வந்து ஒரு முந்திய ஒரு காலத்துல ருமேனியால நிக்கக்குள்ள அதை விடட்டா ஓகே அவர் காண்டது என்னன்னா ரொஷானுடைய கையில வலக்கையில ஒரு மணிக்கூடு அவர் போட்டிருக்கார் கோல்டு மணிக்கூடு அந்த மணிக்கூடுல அந்த மணிக்கூடுக்கு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அது எப்படி வேலை செய்யும்டா அது வந்து காலங்களை குறிக்கும் எப்படின்னா கடந்த காலம் இப்ப இருக்கிற காலம் வருங்காலம் அப்ப அந்த காலங்கள்ல என்னென்ன நடந்ததோ அதுவும் கடந்த காலங்கள்ல நடந்தத மறுபடியும் உருவாக்குற அந்த வல்லமை அந்த வாட்சுக்கு இருக்குது. அந்த வாட்சின் மூலமாக அவர் எதிர்காலத்துக்கு தேவையான நம்பிக்கை, எதிர்காலத்துக்கு தேவையான மறுபடி உருவாக்குதலை குறித்து அறிக்கை செய்கிற அந்த வல்லமை அந்த வாட்சுக்கு இருக்கிறது அவருடைய கரங்கள்ல அவர் கண்டார். ஆமென். Ja, okay. Also es ist mir nur wichtig, damit ihr hört, es ist nicht nur für mich gegeben, sondern es ist auch für die anderen, euch gegeben. நான் உங்களுக்கு Versteht ihr? சொல்ல வருகிறேன் என்னடா எனக்கு மாத்திரம் கிடைத்ததல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற வார்த்தை Weil அதுதான். das es für mich gegeben ist. Ich brauche keine Bestätigung. Ich weiß es, weil Gott auch mit mir spricht. எனக்கு Okay? அந்த வார்த்தை கிடைத்தது எனக்கு அதுக்குரிய ஒரு அடையாளம் தேவையில்லை என்னடா தேவன் என்னோட பேசுறதை நான் அறிந்திருக்கிறேன் அப்ப உங்களுக்கு ஒரு அடையாளமாக நான் இதை Ist காட்டுறேன் nicht stolz, aber man weiß, wenn man mit Gott unterwegs ist. இது Okay? நான் பெருமை பாராட்டி சொல்லல நான் தேவனோடு நடக்கிறதுனால எனக்கு அது தெரியும் Als ich dieses Thema anfangen wollte, நான் இந்த காரியத்தை குறித்து பேச ich hatte ஆரம்பிக்கும் பொழுது eben zuvor eine Begegnung mit Gott. நான் தேவனை சந்தித்தேன் Also தேவனே இல்ல, அவரோட அவரோட ஒரு Begegnung. ஒரு Und dann gab er mir dieses Thema und sagte, ich werde die Gemeinde und alle restaurieren. அவர் Okay. எனக்கு சொன்னது என்னவென்றா இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் இந்த சபையை முழுமையாக நான் மறுபடி Und உருவாக்குவேன் nach langem habe ich ein Thema empfangen von Gott mit so einer Begegnung. Nach
langem. Ja? கன காலத்துக்கு பின்பதாக நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை இப்படி ஒரு வார்த்தையா இருந்தது. Deswegen war es für mich sehr speziell und ich wollte unbedingt, dass Gott bestätigt, damit ihr auch erfährt. Ja? அத தேவன் எனக்கு கொடுத்ததுக்கு பின்பதாக அது எனக்கு மிக விசேஷித்ததா இருந்தது. அதை நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கணும் என்று சொல்லி நான் Und ich விரும்பினேன். habe realisiert, wenn man wiederhergestellt werden will, நாங்க மறுபடியும் உருவாக்குறது விரும்பியிருந்தால் dann braucht man genau diesen Autorität über Zeit. இந்த காலங்களை குறித்து இருக்கிற ஒரு அதிகாரம் எங்களுடைய கையில் Genau, இருக்க வேண்டும். weil genau diese Autorität schenkt dir, in Vergangenheit hinzugehen und es zu restaurieren. Ich weiß, jedem ist das gegeben. அதே Okay? அதிகாரம் தான் அந்த கடந்த காலத்துல போய் இனிவரும் காலத்துக்குரிய மறுபடி உருவாக்குதலை செய்ய அது Weil es ist அனுமதிக்கும். nicht der Roshan, der restauriert, sondern es ist Jesus Christus allein. அது Okay? ரோஷான் தான் அந்த மறுபடி உருவாக்குதல் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அதை செய்கிறார். Deswegen ist es für uns allen gegeben. அதாலதான் நீங்கள் எல்லாருக்கும் அது Aber es கொடுக்கப்பட்டதா ist nicht இருக்கிறது. uns allen bewusst, dass er für uns getan hat. அது அவர் எங்களுக்காக செய்தவர் என்றது சில நேரம் எல்லாருக்கும் Und தெரியாமல் deswegen ist auch இருக்கலாம். wichtig, dass wir anschauen, wie er getan hat oder was überhaupt der Erlösung war. அதாலதான் நாங்க பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினார், எதை அவர் எங்களை மாற்றினார். In 3. Mose Kapitel 5, wenn wir 23 und 24 lesen, லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 23 24 வசனத்தை நாங்க da வாசிக்கிறோம். ging eben um Raub. அதுல வந்து களவை குறித்து Wenn jemand பார்க்கிறோம். von jemand etwas bestohlen hat யாராவது யாரிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை களவெடுத்தால் und der Räuber erwischt wurde, அந்த கள்ளன் was பிடிக்கப்பட்டவனானால் er tun soll, okay? அவன் என்ன செய்ய வேண்டும் என்று Wie er es zurückerstatten soll. அது எப்படி அவன் திரும்ப கொடுக்க வேண்டும் Und hier im Neuen Testament ist wichtig, dass du verstehst, in deinem Leben, wenn etwas schief gelaufen ist, da war entweder du schuld oder auch der Teufel schuld, okay? இந்த புதிய ஏற்பாட்டுல வாழ்கிற நாங்கள் என்னத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் ஒன்றை இழந்து கொண்டோமானால் அது ஒன்றில் எங்களுடைய தவறா இருக்கலாம், இல்லாட்டி சத்துருடைய தவறா இருக்கலாம். Vielleicht hast du deine Ehe verloren. சில நேரம் உங்களுடைய திருமணத்தை நீங்க Vielleicht இழக்கலாம். hast du ein Kind verloren. சில வேளையில நீங்க ஒரு குழந்தை Vielleicht இழந்திருக்கலாம். hast du einen guten Job verloren, சில வேளையில நீங்க நல்ல ஒரு வேலையை gute இழந்திருக்கலாம், Beziehungen verloren, நல்ல உறவுகளை oder இழந்திருக்கலாம், Möglichkeiten, was Gott dir geschenkt hat, verloren. உங்களுக்கு தேவன் கொடுத்த சில வாய்ப்புகளை நீங்க Ich இழந்திருக்கலாம். sage auch immer wieder, etwas zu empfangen ist einfach, aber es zu behalten, brauchst du Weisheit Gottes. ஒன்றை பெற்றுக்கொள்வது இலகுவா இருந்தாலும் அதை வைத்திருப்பது தேவனுடைய Weil ஞானத்தை Adam hat diesen Garten empfangen von Gott, ஆதாமுக்கு தேவனிடத்திலிருந்து அந்த தோட்டம் aber கிடைத்தது. Adam konnte diesen Garten nicht behalten. ஆதாமினால் Viele Menschen empfangen von Gott viele Dinge, அநேக மனிதர்கள் தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை aber sie பெற்றுக்கொள்வார்கள். können es nicht behalten, weil ihnen eben Weisheit fehlt. ஆனா அவங்க அதை வைத்துக் கொள்வது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஞானம் இல்லாமல் Wir இருந்தாங்க. sind Könige und Priestertum. Ja? நாங்க வந்து ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்கிறோம். So uns ist was geschenkt worden எங்களுக்கு அவர் பரிசாக கொடுத்தார். und Weisheit spricht über sich selbst. ஞானமானது தன்னை குறித்து தானே நிரூபிக்கும். Weisheit sagt, bei mir regieren Könige. ஞானம் சொல்லுகிறது என் மூலமாக தான் Raja. ராஜாக்கள் ராஜரிகம் பண்ணும். Wie man Finanzen organisieren soll, ja. நாங்க கொஞ்சம் புத்தி இருந்தா நாங்க எங்களுடைய பண காரியங்கள் ரீதியான காரியங்களை எப்படி நாங்க In der செய்ய Schweiz கற்றுக்கொள்ளலாம். ist ziemlich jeder Lohn ist fix. சுவிஸ்ல வந்து எல்லாருக்கும் வருகிற சம்பளம் Und எப்பவும் ஒரே மாதிரி வரும். weiß nicht, nach paar Monaten weißt du auch, wie viel Ausgaben du hast. சில மாதங்களுக்கு பின்பதாக உங்களுக்கு எவ்வளவு செலவு உண்டுன்றது கூட உங்களுக்கு ஓரளவுக்கு So du தெரியும். kannst organisieren. ஆனபடினால் நீங்க உங்களோட காரியங்கள் நீங்க கொஞ்சம் ஆயத்தம் Und பண்ணலாம். dementsprechend auch dein Leben fortbewegen. Versteht ihr, was ich அதுக்கு meine? ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முன்னுக்கு கொண்டு Wenn போகலாம். du in solche Situation bist und zufrieden bist, நீங்க இப்படி ஒரு நிலையில இருந்து நீங்க
திருப்தியா இருக்கிறீங்கண்டா, Es macht euch weh, wenn ich das sagen இப்ப würde, சில நேரம் நான் சொல்றது உங்களுக்கு குத்தலாம். aber ich muss sagen, ஆனாலும் நான் அத சொல்ல வேண்டியதா இருக்கிறது. du hast die Weisheit Gottes in deinem Leben nicht wirksam. உங்களுடைய வாழ்க்கையில தெய்வீக அந்த ஞானம் உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யாம போகிறது. Genau, jeder kann organisieren எல்லாரும் நல்லபடியாக எல்லா காரியங்களையும் über sein Leben, செயல்படலாம். ja, தங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக und வாழலாம். dementsprechend leben und fortbewegen. அதுக்கு ஏற்றபடி வாழ்ந்து ஒழுங்காக அப்படி வாழ்க்கையை முன்னோக்கி Aber கொண்டு was வரலாம். ich rede, ஆனா நான் பேசுகிறது ist என்னவென்றால் eben göttliche Weisheit. தெய்வீக ஞானம். Diese Weisheit schenkt dir Autorität über Zeiten und Saison. Ja, அந்த தெய்வீக ஞானம் உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரம். அதிகாரம் என்னவென்றால் காலங்களை குறித்து மாற்றங்களை Es உருவாக்குற அந்த ஒரு schenkt அதிகாரம். dir eine Autorität, um zu regieren. அந்த அதிகாரம் உங்களை ராஜரீகம் பண்ணுவதற்குரிய ஒரு அதிகாரத்தை Was கொடுக்கிறது. einige Menschen in 10 Jahren erreichen, würdest du in 1 Jahr erreichen können. சிலர் 10 வருஷத்துல அடையிற காரியங்களை நீங்க ஒரு வருஷத்துல செய்து முடிக்கலாம். Was einige Menschen in 1 Jahr erreichen, kannst du in einer Woche erreichen. Glaub mir, weil es hat mit übernatürlicher Gott zu tun. சிலர் ஒரு வருஷத்துல செய்யறது நீங்க ஒரு கிழமையில செய்து முடிக்கலாம். ஏனென்றால் தெய்வீக வல்லமை வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. Ich habe letztes Jahr erfahren, durch Gottes Kraft kann ich auf Finanzen stehen und wirken lassen. நான் ஒரு வருஷத்துக்கு முன்பதாக நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால் பண ரீதியான காரியங்களை குறித்து நான் நின்று அந்த கிரியையை நான் Ich glaube, bis Ende Jahr werden wir sogar 100.000 Franken bei der Gemeinde locker erreichen, weil wir sind so gut unterwegs. நான் நினைக்கிறேன் இந்த வருஷ கடைசி Weisheit. மட்டும் கூட உங்க தெய்வீக அந்த ஞானத்தினால 1,00,000 கூட நாங்கள் சேர்க்கிறதுக்கு நாங்க தயாரா Es ist இருக்கிறோம். die Weisheit Gottes. அது தெய்வீக ஞானம். Wenn Gott dir was geschenkt hat, தேவன் உங்களுக்கு ஒன்றை und கொடுக்கும் பொழுது du nimmst es nicht an und du wendest es nicht an, du stehst genau gleich wie die anderen auch. நீங்க அதை எடுத்து அதை உங்களோட வாழ்க்கையில நடப்பிக்காமல் விட்டா நீங்க மற்றவர்களை போல நின்று விடுவீங்க. Jemand sagte mir sogar vor kurzem, ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்ன எனக்கு ஒரு ஆள் weil சொல்லியிருக்கார், wir suchen ja eine Gemeinde, oder? நாங்க ஒரு இடம் தேடி கொண்டிருக்கிறோம். Ein Geschäftsmann ist bereit, für uns eine Gemeinde zu kaufen. ஒரு பிசினஸ்மேன் வந்து எங்களுக்காக ஒரு இடத்தை வாங்குறதுக்கு கூட ஆயத்தமா இருக்கிறார். Er hat mir sogar ein, wie sagt man, Gebäude gezeigt. Die ist da, wenn du willst, können wir das kaufen. Hä? அவர் ஒரு பில்டிங்க கூட காட்டி சொன்னார், இந்த இடத்தை நீ விரும்பினா நாங்க இது வாங்கலாம். Point ist, es ist wichtig, mit was für eine Weisheit du unterwegs bist. நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தோடு நடக்கிறீங்கன்றது தான் Ohne முக்கியம். diesen Weisheit und Erkenntnis, ich werde weisen, wir haben keine Gebäude. Oh nein, versteht ihr? அந்த ஞானம் அந்த தெளிவு இல்லாமல் நாங்க வந்து ஐயோ உங்களுக்கு இடம் இல்லையே என்று சொல்லி தளருவோம். Ich sage seit 2-3 Jahren, wir werden hier in der Schweiz ein wunderschöne, unglaublich große Gemeinde bauen für Jesus. ஆமென். Ja? நான் உங்களுக்கு இந்த நாள்ல சொல்றேன், 2-3 வருஷத்துல நாங்க இயேசுவுக்காக அழகான ஒரு இடத்தை நாங்க கட்டுறோம். Wenn du fragst, wie kannst du es tun? Hast du so viel Geld? எப்படி நீங்க செய்வீங்க? உங்கள்ட்ட எவ்வளவு காசு இருக்குதான்னு நீங்க Ich கேக்குறீங்கடா. habe kennengelernt, ich kann alles kaufen ohne Geld mit Gott. நான் எல்லாவற்றையும் காசு இல்லாமலே தேவனோடு வாங்கலாம்ன்றதை நான் Versteht ihr? அறிந்துக்கொண்டேன். Unsere Finanzen gehen hoch. எங்களுடைய பணம் எல்லாம் நல்லா ஏறிக்கொண்டு போகுது. Das ist nicht der Thema. அதுதான் இன்றைக்கு நான் பேச Aber was வந்தது ich இல்ல. dir sagen möchte, ist, mit Weisheit Gottes நாங்க தேவ ஞானத்தினால kannst du alles erhalten viel schneller. எல்லாவற்றையும் நீங்க அதிக சீக்கிரத்துல பெற்றுக்கொள்ளலாம். Ich habe vor 1 Jahr erfahren, ஒரு வருஷத்துக்கு முதல் நான் அறிந்து கொண்டேன், wenn ich Geld sparen würde, நான் காசு மிச்சம் பிடித்தால் ja, weil ich spät dran bin. Okay? நான் வந்து கொஞ்சம் Weil இத ich வாரனால bin சேர்த்து eben வைக்கிறேன். schon 40. நான் 40 எனக்கு 40 வயது Wenn ich ஆகுது. jetzt Geld sparen würde, நான் இப்ப காசு சேர்க்க தொடங்கினா mit 65 vielleicht schaffe ich 1 Million. சில Okay? வேளையில 65 வயதுல 1 மில்லியன் சேர்த்துருவேன். Vielleicht. சில வேளையில
Aber ich habe erfahren, ஆனா நான் அறிந்து கொண்டது என்னவென்றால், diese Million kann ich in den nächsten 2 bis 3 Jahren erreichen. நான் அந்த 1,000,000 2, 3 வருஷத்துல கூட பெற்றுக்கொள்ள. Das ist Weisheit. அதுதான் அந்த Ich ஞானம். spare nicht. நான் சேர்க்க தேவையில்லை. Ich sehe. நான் விதைக்கிறேன். Hä? Weil diese weltliche Intelligenz sagt, spare, spare, இந்த dann hast du mehr. Nein, 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 nein. Aber Gott sagt, mit meinem Weisheit kannst du übernatürliche finanzielle Kraft empfangen. இந்த Versteht ihr? உலகத்தில் உள்ள புத்தி சொல்லுகிறது, நீங்க சேர்த்து வைத்தாத்தான் உங்களுக்கு காசு கிடைக்கும். ஆனா தெய்வீக ஞானம் சொல்லுகிறது, நீ என்னுடைய ஞானத்தோடு, என்னுடைய தெளிவோடு நீ விதைக்கும் பொழுது, அதன் மூலமாக நீ அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். Und das, was ich verloren habe letzte 20 Jahren, நான் okay, கடந்த 20 வருடங்கள்ல இழந்தது எதுவோ, das werde ich alles zurückerobern. அது எல்லாவற்றையும் நான் மறுபடியும் Und பெற்றுக்கொள்வேன். wenn ich obere, obert ihr auch. நான் பெற்றுக்கொள்றேன் என்றால் நீங்களும் Weil wir பெற்றுக்கொள்வீங்க. sind gleiche Familie. ஏனென்றால் நாங்க ஒரே குடும்பமா Und இருக்கிறோம். Elijah, ab und zu, wenn ich was sage, wenn ich sage, nein, nimm das heute nicht oder nimm's nicht, ich gib's dir nicht, ja, நான் எலாஜாக்கு சில வழியில சொல்லும் பொழுது, இல்ல நான் இதை தர மாட்டேன் உனக்கு. dann sagt er mir, wieso? Du sagst immer, alles, was mir gehört, gehört dir und alles, was dir gehört, gehört. அப்ப அவர் சொல்லுவார், நீங்க தானே சொல்வீங்க, உங்களுக்குரியதெல்லாம் எனக்கு, எனக்குரியதெல்லாம் உங்களுக்கு. Steht hier. Look, wenn du Gott verstanden hast, dann weißt du, alles, was ihm gehört, gehört dir. Und alles, was dir gehört, soll auch ihm gehören. Genau da haben wir ein Problem. தேவனை நீங்க சரியா அறிந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவருக்குரியது உங்களுக்குரியது, உங்களுக்குரியதும் அவருக்குரியதுன்னு சில நேரம் உங்களுக்கு புரியாததுனால எங்களுக்கு சிக்கல் வரும். So, wenn jemand was geklaut hat oder யாரும் geraubt ஒன்றை hat, திருடினால் soll es in vollem Wert zurückgeben und noch ein Fünftel darüber hinaus hinzufügen. அவர் சொல்லுகிறார், களவெடுத்தத மறுபடியும் முழுமையாக கொடுத்து அதுல 5 மடங்கு கூட கொடுக்க சொல்லி. Eigentlich, all die Jahren, was ich verloren habe, இவ்வளவு வருஷங்கள்ல நான் எதெல்லாம் இழந்தேனோ, jetzt sitze ich oder liege auf Bett நான் இருந்த இந்த பெட்ல und படுத்திருக்கிறேன். sage, ich habe 20 Jahre verloren, ich bekomme noch 5 Jahre, Fünftel dazu. Hä? நான் 20 வருஷத்தை இழந்து விட்டேன். ஆனாலும் எனக்கு அதுல 5ல ஒரு பங்கு கூட Stellt கிடைக்கிறது. euch vor, genau das wäre auch passiert. Hä? அதுதான் உண்மையாகவே Im நடந்துருச்சு Alten Testament. பழைய ஏற்பாட்டுல. Wenn jemand von jemandem etwas geklaut hat oder geraubt hat, யாரும் யாரிடத்துல இருந்து ஒன்றை திருடி இருந்தா, ein Bauer, der ein Kuh verloren hat, ஒரு மாட்டை இழந்த ஒரு ஃபார்மர் der hat wahrscheinlich zu seiner Frau விவசாயி. gesagt, oder? அவர் தன்னுடைய வைஃபுக்கு சொல்லுவார், Am Abend, hey Schatz, so crazy, jemand hat unsere Kuh geklaut, aber ist doch egal, wir empfangen 5 neue zurück. அவர் உண்மையா சொல்லிருக்கணும் தன்னுடைய மனசிட்ட, நேற்று பாருங்கள்ட்ட ஒரு மாடு களவு போயிட்டுது, ஆனா எங்களுக்கு 5 கிடைக்கும் இல்லையா? Weil da geht, also nicht nur das, weil es gibt noch ein Gesetz. இது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு எழுத்துல Da இருக்கிறது. sagt eben Gott, wenn jemand ein Kuh geklaut hat, er soll 5 dazugeben. ஒருவன் ஆ? ஒரு மாட்டை களவு எடுத்தால் இன்னும் 5 அதோட சேர்த்து Wenn er கொடுப்பார். ein Schaf geklaut hat, soll er 5 dazugeben. அப்ப ஒரு ஆட்டை களவெடுத்தால் 5 அதோட கூட கொடுக்கணும். Darum meine ich, wenn der Teufel von dir Jahren und Zeiten und Geld und weiß nicht alles geklaut hat, es ist heute dein Zahltag. 5-fach zurück. சத்துரு உங்களிடத்திலிருந்து எத்தனை வருஷங்களை, காலங்களை, எண்ணத்தை களவெடுத்தானோ, திருடினானோ, அது இந்த நாள்ல உங்களுக்கு 5 மடங்காக திரும்ப Bis கொடுக்கப்படும். zu dieser Zeit, அந்த காலம் வரும் வரைக்கும், diese Zeit, இன்றைக்கு இந்த நாள் வரும் மட்டும் dachte vielleicht der Teufel, ja, die wissen ihre Autorität nicht und darum, was ich von ihnen geraubt habe, gehört mir. Und heute weiß er, dass er 5-fach uns allen wieder zurückgeben muss. ஆமென். Hm? நான் இந்த நாள் மட்டுக்கும் பிசாசு யோசிச்சிருக்கும், இவங்களுக்கு ரகசியம் தெரியல, விஷயம் தெரியல, நான் களவெடுத்தது 5 மடங்குமே நான் கொடுக்க வேணும், அதனால எல்லாத்தையும் நான் வச்சிருக்கலாம். இந்த நாள்ல நாங்க அறிந்தபடினால அவன் 5 மடங்கு கூட எங்களுக்கு கொடுக்க வேண்டும். Deswegen sagt eben Bibel auch, mein Volk geht in Verderben wegen Mangel an
Erkenntnis. அதான் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் அறியாமையினால கெட்டு போகிறார்கள். Wenn ich vor 5 Jahren genauso so ein Erkenntnis gehabt hätte, நான் hm, 5 வருடங்களுக்கு முன்னமாகவே இப்படி ஒரு அறிவு எனக்கு இருந்திருந்தா, wäre ich schon lange weiter weg. நான் Glaub இப்ப mir, இன்னும் இருக்கிறதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தவன். da kam Jesus und gab ihm Zurückerstattung. இயேசு அவனுக்கு வந்து அந்த மறுபடி உருவாக்குதலை கொடுக்கும் பொழுது, Und ich habe verstanden, ich bin genau gleich wie Petrus. நான் அறிந்து கொண்டது என்னன்னா, நானும் பேதுரு போலதான். Okay. Vielleicht denkst du, du bist besser. சில நேரம் Genau நீங்க deswegen நினைக்கலாம், bist du immer noch dort, wo du bist. சில நேரம் Hä? நீங்க நினைக்கலாம், நீங்க அதை விட இன்னும் நல்லா ஆக்கலண்டா, அதனால நீங்க இருக்கிற இடத்திலே இருக்கலாம். Versteht ihr? Es ist wichtig, dass wir uns selber erforschen. அப்ப நாங்கள் எங்களையே நாங்கள் ஆராய்ந்து அறிந்து Und பார்க்கணும். jetzt gehen wir zum Elia எலியாவை நாங்க பார்ப்போம். in Kapitel 18, glaube ich. 18வது Da அதிகாரத்துல beten sie für Regen. Ja? அவங்க மழை வரணும் என்று சொல்லி 3 ஜெபிக்கிறாங்க. Jahre lang wurde Regen abgehalten. 3 வருஷமாக மழை பெய்யவில்லை. Und jetzt betete er அவர் ஜெபம் und பண்ணுகிறார். dann kam Regen. மழை Okay. வருகிறது. Bevor der Regen kam, மழை வர்றதுக்கு der König முன்பதாக ging mit seiner, wie sagt man, eine Kudravandi, Streitwagen, danke. Ja? ராஜா வந்து குதிரை வண்டியோடு போய், Und Bibel sagt ganz klar und deutlich, dass der Elia ihn überholt hat. வேதம் சொல்லுகிறது எலியா அவங்களை தாண்டி போனான். Tandi Odina. ஓடினான். Was ist das für eine Geschwindigkeit? எப்படிப்பட்ட ஒரு வேகம் அது? Verstehst du? விளங்குறதா? Was ist das für eine Geschwindigkeit? அது எப்படிப்பட்ட ஒரு வேகம்? Ich möchte auch zu schnell zu Hause sein. எனக்கும் வேகமாக போகணும் என்ற ஒரு ஆசை. Ich möchte auch an meinem Destiny, Ziel? Bestimmung bestimmt. sehr schnell ankommen. என்னுடைய எனக்கென்று குறிக்கப்பட்ட இடத்துக்கு நான் வேகமாக போகணும் என்று நான் விரும்பல. Wer möchte das? யார் அதை Schau விரும்புறீங்க? mal, ich habe früher so viele Predigten gehört, நான் முந்தி எவ்வளவோ செய்திகளை கேட்டேன். da redeten sie immer, du musst durch so Leiden durchgehen, du musst das durchmachen, dies durchmachen und dann bringt dich Gott zum Ziel. நான் கேட்டது கூடுதலாக என்னத்தை கேட்டிருந்தேன்டா, நான் பாட அனுபவித்து கஷ்டம் அனுபவித்து தான் நான் போக வேண்டிய இடத்துல போய் கடைசியில சேரலாம். ஆனா நான் இப்ப கண்டுபிடிச்சேன், Aber das, was ich jetzt அவங்க சொல்றது அது தேவன் இல்ல, das அவங்களாவே கஷ்டப்பட்டு விழுந்து அடிச்சு அவங்கள சீல் என்னது இலக்குக்கு வந்து சேர்ந்தாங்க. ஏனென்றா தேவன் கொண்டு வந்தா அவர் உன்னை தண்ட ஸ்பீட்ல குயிக்கா கொண்டு வருவார். Was ich erkannt habe, ist, dass sie selbst diese Mühe und diese Kraft und durch dieses Leiden durch sind und so Gott erreicht haben. Aber wenn Gott dich führt, dann führt er dich in seiner Geschwindigkeit ans Ziel. Was bringt, okay? Also ich habe einen guten Freund. எனக்கு நல்ல ஒரு நண்பன் உண்டு. Sein Vater ist auch ein Millionär. அவனுடைய அப்பா வந்து ஒரு கோடீஸ்வரன். Und er hat einige Wohnungen, ich meine über 30 Wohnungen. Ja? அவர் 30 அநேக வீடுகளை கட்டி வைத்திருக்கிறார். Und als ihre letzte Bruder அவருடைய கடைசி தம்பி 18, 19 wurde nach dem Lehr, ஒரு 18, 19 வயசு ஆகும் பொழுது hat der Vater alle seine Kinder geholt, அவர் எல்லா தகப்பன் வந்து எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு allen ihren Teil verteilt. எல்லாருக்கும் உரிய பங்கை அவர் கொடுத்து விட்டார். Weil er sagte, ஏனென்றால் அவர் சொன்னது என்னென்றால், ich bin gelitten, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் diesen Reichtum zu erwerben. இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் Und கஷ்டப்பட்டேன். wenn ich meinen Kindern erst später gebe, நான் அவங்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு பிந்தி அதை கொடுத்தால், erst wenn ich sterbe, நான் சாகிறதுக்கு நான் செத்த பின்பது அவர்களுக்கு அதை das ist கொடுத்தால், größte Dummheit, was ich je machen kann, weil ich erwarte indirekt, dass meine Kinder auch da durchgehen, was ich gegangen bin. Versteht ihr? நான் அப்படி செய்தால் அது என்னுடைய முட்டாள்தனமாய் அது இருக்குமே. என்னுடைய பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு என்ன மாதிரி ஒன்றை அடையணும் என்று நான் அவங்களுக்கு வழி போடக்கூடாது. Ich gebe ihnen schon jetzt, damit sie in Überfluss leben können. Eigentlich müssen wir für so einen Vater Applaus geben, oder? அவர் சொன்னது என்னண்டா, என்னிடத்துல இருக்கிறத நான் அவங்களுக்கு இப்ப கொடுத்தால் அவங்க எவ்வளவு நல்லா வாழலாம். Und stellt euch vor, நினைச்சு பாருங்க, Jesus sagt,
இயேசு சொல்லுகிறார், unser Vater எங்களுடைய அப்பா ist besserer Vater als wir. எங்களை விட அவர் நல்ல ஒரு அப்பா. Glaubst du, dass er unbedingt will, erst, dass du mit, keine Ahnung, 60 oder 65 pensioniert bist, நீங்க dein Leben genießt? நீங்க நினைக்கிறீங்களா அவர் விரும்புறது நாங்க ஒரு 60 65 வயசுக்கு பிறகுதான் ரிட்டையர் பண்ணி பென்ஷன் பண்ணி இருக்கிறது? Hm? Das will er nicht. அது Glaub அவர் mir, das will விரும்புறது er அல்ல. nicht. Er will, dass du jetzt schon in Überfluss lebst. நீங்க இப்பவே அளவுக்கு மிஞ்சி வாழணும்ன்றத அவர் விரும்புகிறார். Er möchte, dass du jetzt auch in finanzieller Überfluss, ich sage nochmal உங்களுடைய deutlich, பணத்துல கூட finanzieller Überfluss, பணத்துல கூட அளவுக்கு மிஞ்சி நீங்க வாழணும்னு அவர் விரும்புகிறார். weil er ist ein guter Vater. ஏனென்றால் அவர் நல்ல ஒரு தகப்பனா Er இருக்கிறார். möchte, dass du überfließt mit guten Beziehungen. நீங்க உங்களுக்கு நல்ல உறவுகள் இருக்கணும். அந்த நல்ல உறவுகள்ல கூட ஒரு அளவுக்கு மிஞ்சின ஒரு நல்ல உறவுகள் Er இருக்கணும். möchte, dass du all diese Möglichkeiten, was du verloren hast, wieder zurückeroberst. நீங்க இழந்த எல்லா வாய்ப்புகளையும் மறுபடியும் நீங்க Und பெற்றுக்கொள்ள wir haben விரும்புகிறார். gehört, நாங்க என்னத்தை கேட்டோம்? wir erobern nicht nur, நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிறது இல்ல, புடுங்கி எடுக்கிறது இல்ல புடுங்கி எடுக்கிறது சாத்தான்கிட்ட, அது மாத்திரம். மட்டும் இல்ல, இயேசுவிட்ட இருந்தும் பெற்றுக்கொள்கிறோம். Wir bekommen auch von Jesus. Versteht ihr? So, wir sind bestimmt im Überfluss zu leben. நாங்க அளவுக்கு மிஞ்சி வாழ்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். Das ist absoluter Wille von deinem Vater. அதுதான் தேவனுடைய சித்தமா Lass இருக்கிறது. uns aufstehen. நாங்க எழுந்து நிற்போம். Lass uns aufstehen. நாங்க எல்லாரும் எழுந்து நிற்போம். Ich hoffe, ich hätte wahrscheinlich in der Schweiz eine Gemeinde gebaut und wären jetzt noch eins am Bauen als eine Schule. நான் Hm? சில வேளையில நான் வேறு ஒரு சபை ஏற்கனவே கட்டி இன்னும் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுகிற ஒரு நிலையில இருந்திருக்கலாம். Und ich glaube, ab heute நான் நினைக்கிறது hm, என்னவென்றா, நான் விசுவாசிக்கிறேன் என்னவென்றா, இந்த நாள்ல இருந்து werden wir alle wieder erleben, wie unsere Finanzen, Beziehungen, Möglichkeiten und alles aufwärts நாங்க schießt. எல்லாரும் அனுபவிக்க போறது என்னன்னா, எங்களுடைய பணம், எங்களுடைய உறவுகள், நாங்கள் இழந்த எல்லாமே அப்படியே மேலோக்கமாக போகும். Weil in Psalm சங்கீதத்துல heißt es, சொல்லப்படுகிறது, da ging Jesus, okay? இயேசுவை குறிச்சு அதுல Im Psalm எழுதுகிறது. 96, 5. Hm? சங்கீதம் 69 69, 5. 69 Da 5. sagt Gott, was ich nicht geraubt habe, okay, soll ich dennoch erstatten. அவர் Weil geraubt hat jemand anders, aber Gott wird es dir erstatten. Amen. அவர் சொல்லுகிறார், நான் திருடாததை நான் உங்களுக்கு தருவேன், திருடினவன் வேறொருவன், நான் உங்களுக்கு அது மறுபடியும் கொடுப்பேன். Versteht ihr? Ihr habt nicht verstanden, உங்களுக்கு விளங்க Leute. இல்ல. Schaut mal. Na, ich brauche einen Teufel. Ich brauche jemanden. Okay. Ja. Schaut mal, Leute. Er hat von uns geraubt. இவர் எங்களிடத்திலிருந்து திருடினார். Jetzt brauche ich auch einen Jesus. Weil sie lange Haare hat. Schaut mal. Er hat geraubt. இவன் எங்களிடத்திலிருந்து திருடினார். Auf ihn liegt ein Gesetz oder Gottes Entscheidung. Er muss uns 5-fach zurückzahlen. அவன் மேல விழுந்தது என்னவென்றா, எங்களுக்கு 5 மடங்காக திருப்பி தரணும். Okay. Und jetzt kommt Jesus, இப்ப இயேசு வருகிறார், und sagt, வந்து சொல்லுகிறார், was ich aber nicht geraubt habe, நான் திருடாதது, sondern was der Teufel geraubt hat, ஆனால் பிசாசு werde திருடினது, ich auch erstatten. அதையும் நான் திரும்ப Was heißt தருவேன். das? அப்படி என்ற என்ன Er அர்த்தம்? zahlt mir und er zahlt mir auch. ரெண்டு பேர் எனக்கு தர போறாங்க. Versteht ihr? Sorry. ரெண்டு பேரும் தர போறாங்க. ரெண்டு பக்கத்தாலையும் எனக்கு கிடைக்க போகிறது. Versteht ihr? விளங்குறதா? Das ist Geheimnisse Gottes. இதுதான் Das தேவனுடைய sind die ரகசியம். Wahrheiten Gottes. இதுதான் தேவனுடைய சத்தியம். Wenn du das nicht erkannt hast und nur diese Wiederherstellung, இதை நீங்க புரிந்து கொள்ளாம அந்த மறுபடியும் உருவாக்குதலை மாத்திரம் புரிந்து கொண்டால், entweder stehst du bei ihm நீங்க அவருடைய பக்கம் நின்று und கொண்டு, du sagst, okay, Jesus, gib mir, was du geben willst, எனக்கு நீ தர erstattest, விரும்பினதை நீங்க எனக்கு தாங்க, und ihn lässt du.
ஆனா in Ruhe. இவனிடத்திலிருந்து நீங்க ஒன்றும் எடுக்க மாட்டீங்க. Oder du sagst, oh nein, ich möchte, dass du mir gibst und verlangst von ihm. நீங்க அவனிடத்திலிருந்து எனக்கு நீ தர வேணும் என்று சொல்லி Und du நாங்க hast nicht verstanden, பறித்தெடுத்தாலும் dass er auch dir ஆனால் இவரும் sehr எங்களுக்கு gerne விரும்பி இன்னும் தர erstattet இருக்கிறார் wird. என்றதை நாங்கள் விளங்காம Hä? போகிறோம். Ich bin nicht dumm, நான் முட்டாள் இல்ல, okay? Wir sind auch nicht dumm. நாங்க எல்லாருமே Wir முட்டாள்கள் nehmen இல்ல. von ihm நாங்க und அவரிடத்திலிருந்து wir holen. Hört genau zu. Darum, wer Ohren hat, soll hören. Wir holen auch von ihm. நாங்க இவனிடத்திலிருந்தும் எடுத்துக்கொள்ளுவோம். Weil வாயுள்ளவன் er கேட்கக் gibt கடவன். uns, இந்த அவர் எங்களுக்கு er தருவார், gibt nicht. இவன் தரமாட்டான். Weil er wollte und er macht es freiwillig für uns. அவர் அதை எங்களுக்கென்று தானாகவே அவர் தந்தார். Aber er nicht. இவன் அப்படி அல்ல. So, es ist unsere Aufgabe, அதில் எங்களுடைய von காரியம் ihm என்னவென்றால், zu holen. இவனிடத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். பரிசுத்தம். Versteht ihr? Ich habe einige Haare gehört. Versteht ihr? Versteht ihr? So, dafür musst du klar verstehen, was du für eine Autorität உங்களுக்கு besitzt. எப்படிப்பட்ட அதிகாரம் உங்களோட கரங்கள்ல உண்டுன்றதை நீங்கள் Und மிகவும் heute wirst du zu முக்கியமாக ihm அறிந்து கொள்ளணும். sprechen, also nicht zu ihm, sondern Teufel. நீங்க பிசாசை பார்த்து என்னத்தை சொல்லணும்டா, Wir befehlen in Jesu Namen, alles, was er geraubt hat, soll er zurückerstatten und fünffach dazu. அவன் எங்களிடத்திலிருந்து என்னத்தை திருடினானோ இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம், அது மறுபடியும் 5 மடங்காக எங்களுக்கு மறுபடியும் Versteht பெற்றுக்கொள்வோம். ihr? Jetzt fangen einige an zu zählen, ne? Wie viel இப்பதான் எல்லாரும் Tausende Franken ihr verloren எவ்வளவு habt. ஆயிரக்கணக்கா பிராங்க் இழந்துட்டீங்கன்னு எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? Wenn du vor allem ein Business machst, நீங்க பிசினஸ் என்று சொல்லி es kommen போகும்போது so viele Dinge அநேக காரியங்கள் und du வரலாம். kannst so schnell Geld verlieren. அது நீங்க சீக்கிரத்துல காசு இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. Eins, was ich bei Business gelernt நான் habe, பிசினஸ்ல கற்றுக்கொண்டது உண்டுண்டா ist இதண்டா, von meinem Geld என்னுடைய பணத்திலிருந்து auszugeben. நான் செலவழித்தேன். Versteht ihr? Ich habe angefangen, also wenn ich gehe oder einkaufe, நான் போய் சாமான்கள் வாங்கும் போது கூட ich gebe sehr viel aus, oder? நான் நிறைய செலவு Es பண்ணி ist வாங்குவேன். meistens mein Geld, அது oder? கூடுதலாக என்னுடைய காசா Und es இருந்தது. war am Anfang schwierig, ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா aber இருந்தது. heutzutage ist für mich 20.000, wenn du von 20.000 redest, denke ich, nur 20.000, weil ich weiß, wie viel Tausende von Franken ich einfach nur Rechnung gezahlt habe. Versteht ihr? நீங்க 20,000 சுவிஸ் பிராங்க் என்று சொல்லி பேசும் பொழுது சில பேருக்கு அதிகமா இருக்கலாம். ஆனா எனக்கு அது கொஞ்சம் காசா இருக்கும். ஏனென்றா நான் எவ்வளவு ஆயிரக்கணக்கான காசு நான் பில்லா கட்டினேன், எவ்வளவு செலவழிச்சேன். Das hat mich befreit, அது என்னை விடுதலை ஆக்கிச்சது. vom Geld gebunden zu sein. அந்த பணத்துல கட்டப்பட்டு இல்லாட்டி அதுல அடிமைப்பட்டு இருக்கிறதுல இருந்து நான் விடுதலை Darum ஆக்கப்பட்டேன். kann ich jetzt auch in Reich Gottes geben, அதாலதான் நான் தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்கிறவனாய் நான் weil மாறிட்டேன். Gott mich durch Business eben mein Herz verarbeitet hat. Versteht ihr? தேவன் என்னுடைய இருதயத்தை பிசினஸ் மூலமாக அவர் மாற்றினார். Und jetzt weiß ich, alles, was ich verloren habe, würde ich zurückerobern. எனக்கு தெரிந்தது என்னவென்றால் நான் இழந்த எல்லாவற்றையும் நான் மறுபடியும் Und das பெற்றுக்கொள்வேன். wichtigste Ding ist, wenn du zurückerobern willst, உங்களுக்கு மறுபடியும் அது கிடைக்கணுமெண்டா முக்கியமானது என்னவெண்டா, Geschwindigkeit zu beschleunigen. உங்களுடைய உங்களுடைய Wege. நீங்க அதை பெற்றுக்கொள்ளுகிற விதம் வேகமாக நடக்கணும். இல்லாட்டி வேகத்தை Du நீங்க musst Geschwindigkeit வேகத்தை பெற்றுக்கொள்ளணும். கூட்டணும். அதை பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்ளணும். Ja, Okay. weil in Christus ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் gibt eine Fähigkeit. அது எங்களுக்கு ஒரு ஒரு விதத்தை ஒரு Diese வல்லமையை கொடுக்கிறது. Fähigkeit kommt durch seine Weisheit. அந்த தன்மை அவருடைய ஞானத்தினாலதான் Versteht எங்களுக்கு ihr? வரும். Schaut mal, egal wie schlecht du bist oder gewesen bist, நீங்க எவ்வளவு கெட்டவனா இருந்தீங்களோ இல்லாட்டி இப்பவும் இருக்கிறீங்களோ, kennt ihr Petrus? பேதுருவை தெரியுமா Er உங்களுக்கு? hat Jesus beleugnet. அவர் இயேசுவை மறுதலித்தார். Nicht nur beleugnet, der hat Jesus verflucht mit schlechten Wörtern. அவன் இயேசுவை மறுதலித்தது மாத்திரமல்ல, இயேசுவை தூஷித்தான் என்று சொல்லி. தூசண வார்த்தையால தூசண திட்டினான். வார்த்தையால திட்டினான். Okay. Stellt euch vor, jetzt kommt Jesus நினைச்சு பாருங்க, இயேசு வாரார். und
begegnete ihn, er segnete அவர் ihn அவனை ஆசீர்வதிக்கிறார். und er sagte ihm, ich vertraue meine Gemeinde dir an. என்னுடைய சபையை நான் உன்னுடைய கையில தாருகிறேன். Er war wieder Führer, oder? Schon vorher. அவர் Jesus. முன்னமே அவர் அதை நடத்துகிறவனா இருந்தான். Alle gingen weg. ஆனா எல்லாரும் போய்விட்டாங்க. Jetzt als Jesus, wie sagt man, wiederhergestellt hat, இயேசு மறுபடியும் உருவாக்கும் பொழுது sein erster Predigt அவருடைய முதலாவது பிரசங்கம் hat 3000 Menschen gebracht. 3000 பேரை கொண்டு வந்ததாம். Versteht ihr? விளங்குறதா? Das ist Zurückerstattung அதுதான் Gottes. தேவனுடைய மறுபடி Er உருவாக்குதல். konnte nicht mal seine eigene Seele retten. Versteht ihr? Da hat Jesus verleugnet, weil er Angst hatte. அவன் பயத்தின் மூலமாக இயேசுவை மறுதலித்தான். Und dann tat er ein Wunder mit Johannes அவன் யோவானோட சேர்ந்து அந்த அற்புதத்தை und stand செய்தான். vor der Gemeinde அவன் von முழு Priester. சபைக்கு முன்பதாக ஆசாரியருக்கு முன்பதாக நின்று Und da redete er auch. அங்கே நின்று அவன் பேசுகிறான். Und Bibel sagt, வேதம் an சொல்கிறது dem Tag wurden 5000 errettet. அந்த நாள்ல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. Versteht ihr? Einer, der seine eigene Seele nicht mal retten konnte. தன்னுடைய இருக்கிறதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தவன் Da kam Jesus und gab ihm Zurückerstattung. இயேசு அவனுக்கு வந்து அந்த மறுபடி உருவாக்குதலை கொடுக்கும் பொழுது Und ich habe verstanden, ich bin genau gleich wie Petrus. நான் அறிந்து கொண்டது என்னன்னா நானும் பேதுரு போலதான். Vielleicht denkst du, du bist besser. சில நேரம் Genau நீங்க deswegen நினைக்கலாம் bist du immer noch dort, wo du bist. சில நேரம் நீங்க நினைக்கலாம் நீங்க அதை விட இன்னும் நல்லா ஆக்கலண்டா, அதனால நீங்க இருக்கிற இடத்திலே இருக்கலாம். Versteht ihr? Es ist wichtig, dass wir uns selber erforschen. அப்ப நாங்கள் எங்களையே நாங்கள் ஆராய்ந்து அறிந்து Und பார்க்கணும். jetzt gehen wir zum Elia எலியாவை நாங்க பார்ப்போம். in Kapitel 18, glaube ich. 18வது Da அதிகாரத்துல beten sie für Regen. Ja? அவங்க மழை வரணும் என்று சொல்லி 3 ஜெபிக்கிறாங்க. Jahre lang wurde Regen abgehalten. 3 வருஷமாக மழை பெய்யவில்லை. Und jetzt betete er. அவர் ஜெபம் Und பண்ணுகிறார். dann kam Regen. மழை Okay. வருகிறது. Bevor der Regen kam, மழை வர்றதுக்கு der König முன்பதாக ging mit seiner, wie sagt man, Kudravandi, Streitwagen, danke. ராஜா வந்து குதிரை வண்டியோடு போய் Und Bibel sagt ganz klar und deutlich, dass der Elia ihn überholt hat. வேதம் சொல்லுகிறது எலியா அவங்களை தாண்டி போனான். Tandi Odina. ஓடினான். Was ist das für eine Geschwindigkeit? எப்படிப்பட்ட ஒரு வேகம் அது? Verstehst du? விளங்குறதா? Was ist das für eine Geschwindigkeit? அது எப்படிப்பட்ட ஒரு வேகம்? Ich möchte auch zu schnell zu Hause sein. எனக்கு வேகமாக போகணும் என்ற ஒரு ஆசை. Ich möchte auch an meinem Destiny, Ziel? Bestimmung bestimmt. sehr schnell ankommen. என்னுடைய எனக்கென்று குறிக்கப்பட்ட இடத்துக்கு நான் வேகமாக போகணும் என்று நான் விரும்பல. Wer möchte das? யார் அதை Schau விரும்புறீங்க? mal, ich habe früher so viele Predigten gehört, நான் முந்தி எவ்வளவோ செய்திகளை கேட்டேன். da redeten sie immer, du musst durch so Leiden durchgehen, du musst das durchmachen, dies durchmachen und dann bringt dich Gott zum Ziel. நான் கேட்டது கூடுதலாக என்னத்தை கேட்டிருந்தேன்டா, நான் பாட அனுபவித்து கஷ்டம் அனுபவித்து தான் நான் போக வேண்டிய இடத்துல போய் கடைசியில சேரலாம். ஆனா நான் இப்ப கண்டுபிடிச்சேன், Aber das was ich jetzt அவங்க சொல்றது அது தேவன் இல்ல, das அவங்களாவே கஷ்டப்பட்டு விழுந்து அடிச்சு அவங்கள சீல் என்னது இலக்குக்கு வந்து சேர்ந்தாங்க. ஏனென்றா தேவன் கொண்டு வந்தா அவர் உன்னை தண்ட ஸ்பீட்ல குயிக்கா கொண்டு வருவார். Was ich erkannt habe, ist, dass sie selbst diese Mühe und diese Kraft und durch dieses Leiden durch sind und so Gott erreicht haben. Aber wenn Gott dich führt, dann führt er dich in seiner Geschwindigkeit ans Ziel. Was bringt, okay? Also ich habe einen guten Freund. எனக்கு நல்ல ஒரு நண்பன் உண்டு. Sein Vater ist auch ein Millionär. அவனுடைய அப்பா வந்து ஒரு கோடீஸ்வரன். Und er hat einige Wohnungen, ich meine über 30 Wohnungen. அவர் 30 வீடுகள், அநேக வீடுகளை கட்டி வைத்திருக்கிறார். Und als ihre letzte Bruder அவருடைய கடைசி தம்பி 18, 19 wurde nach dem Lehr, ஒரு 18, 19 வயசு ஆகும் பொழுது hat der Vater alle seine Kinder geholt, அவர் எல்லா தகப்பன் வந்து எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு allen ihren Teil verteilt. எல்லாருக்கும் உரிய பங்கை அவர் கொடுத்து விட்டார்.
weil er sagte, ஏனென்றால் அவர் சொன்னது என்னென்றால், ich bin gelitten, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். diesen Reichtum zu erwerben. இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் Und கஷ்டப்பட்டேன். wenn ich meinen Kindern erst später gebe, நான் அவங்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு பிந்தி அதை கொடுத்தால், erst wenn ich sterbe, நான் சாகிறதுக்கு நான் செத்த பின்பது அவர்களுக்கு அதை das ist கொடுத்தால், größte Dummheit, was ich je machen kann, weil ich erwarte indirekt, dass meine Kinder auch da durchgehen, was ich gegangen bin. Versteht ihr? நான் அப்படி செய்தால் அது என்னுடைய முட்டாள்தனமாய் அது இருக்குமே. என்னுடைய பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு என்ன மாதிரி ஒன்றை அடையணும் என்று நான் அவங்களுக்கு வழி போடக்கூடாது. Ich gebe ihnen schon jetzt, damit sie in Überfluss leben können. Eigentlich müssen wir für so einen Vater Applaus geben, oder? அவர் சொன்னது என்னண்டா, என்னிடத்துல இருக்கிறத நான் அவங்களுக்கு இப்ப கொடுத்தால் அவங்க எவ்வளவு நல்லா வாழலாம். Und stellt euch vor, நினைச்சு பாருங்க, Jesus sagt, இயேசு சொல்லுகிறார், unser Vater எங்களுடைய அப்பா ist besserer Vater als wir. எங்களை விட அவர் நல்ல ஒரு அப்பா. Glaubst du, dass er unbedingt will, erst, dass du mit, keine Ahnung, 60 oder 65 pensioniert bist, நீங்க dein Leben genießt? நீங்க நினைக்கிறீங்களா அவர் விரும்புறது நாங்க ஒரு 60, 65 வயசுக்கு பிறகுதான் ரிட்டையர் பண்ணி பென்ஷன் பண்ணி இருக்கிறது? Hm? Das will er nicht. அது Glaub அவர் mir, das will விரும்புறது er அல்ல. nicht. Er will, dass du jetzt schon in Überfluss lebst. நீங்க இப்பவே அளவுக்கு மிஞ்சி வாழணும்ன்றத அவர் விரும்புகிறார். Er möchte, dass du jetzt auch in finanzieller Überfluss, ich sage nochmal உங்களுடைய deutlich, பணத்துல கூட finanzieller Überfluss, பணத்துல கூட அளவுக்கு மிஞ்சி நீங்க வாழணும்னு அவர் விரும்புகிறார். weil er ist ein guter Vater. ஏனென்றால் அவர் நல்ல ஒரு தகப்பனா Er இருக்கிறார். möchte, dass du überfließt mit guten Beziehungen. நீங்க உங்களுக்கு நல்ல உறவுகள் இருக்கணும். அந்த நல்ல உறவுகள்ல கூட ஒரு அளவுக்கு மிஞ்சின ஒரு நல்ல உறவுகள் Er இருக்கணும். möchte, dass du all diese Möglichkeiten, was du verloren hast, wieder நீங்க zurückeroberst. இழந்த எல்லா வாய்ப்புகளையும் மறுபடியும் நீங்க பெற்றுக்கொள்ள Und wir haben விரும்புகிறார். gehört, நாங்க என்னத்தை கேட்டோம்? wir erobern nicht nur, நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிறது இல்ல, புடுங்கி எடுக்கிறது இல்ல, புடுங்கி எடுக்கிறது சாத்தான்கிட்ட. அது மாத்திரம். மட்டும் இல்ல, இயேசுவிட்ட இருந்தும் பெற்றுக்கொள்கிறோம். Wir bekommen auch von Jesus. Versteht ihr? So, wir sind bestimmt, im Überfluss zu leben. நாங்க அளவுக்கு மிஞ்சி வாழ்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். Das ist absolute Wille von deinem Vater. அதுதான் தேவனுடைய சித்தமா Lass இருக்கிறது. uns aufstehen. நாங்க எழுந்து நிற்போம். Lass uns aufstehen. நாங்க எல்லாரும் எழுந்து நிற்போம். Ich hoffe,